எல்லோருக்கும் வணக்கம். இன்று நாங்கள் பயங்கரவாத தடை சட்டம் சம்பந்தமாக கலந்துரையாட இருக்கின்றோம். இன்று மனித உரிமைகளுக்கும் அபிவிருத்திக்குமான நிலையத்துடன் இணைந்து இந்த கலந்துரையாடலில் உங்களுடன் சந்திக்க நாங்கள் இருக்கின்றோம். இந்த இடத்தில் எமது சிரேஷ்ட சட்டத்தரணி செல்லகுணபாலன் அவர்களும் இங்கு வந்திருக்கின்றார்கள். ஒரு கலந்துரையாடல் அடிப்படையில் கேள்விகள் கேட்கப்படும் போது அதற்கான விடைகளை அவர் எங்களுடன் பகிர்ந்து கொள்வார். இந்த அடிப்படையில் இந்த பயங்கரவாத தடை சட்டம் என்பது இலங்கையில் ஒரு கிளர்ச்சி, ஒரு பயங்கரவாத நடவடிக்கைகள் ஏற்படக்கூடாது, ஒரு பிரச்சனைகளான நிலைமைகளை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் மக்களுடைய இறமைகளை பாதுகாப்பதற்காக நிறைவேற்றுத்துறைக்கு சட்டவாக்கத்துறைக்கு வழங்கப்பட்ட அதிகாரத்தின் அடிப்படையில் இந்த சட்டங்கள் உருவாக்கப்பட்டு இலங்கை அமைதியான நாடாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த சட்டங்கள் காலத்துக்கு காலம் உருவாக்கப்பட்டு கொண்டு வருகின்றன. அந்த அடிப்படையில் 1979ஆம் ஆண்டு பயங்கரவாத தற்காலிக ஏற்பாடுகளின் அடிப்படையில் இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது. ஜனாதிபதிக்கு உள்ள அதிகாரத்தின் அடிப்படையில் பொதுமக்கள் பாதுகாப்பு கட்டளை சட்டம் பிரிவு 5 அடிப்படையில் நாட்டின் அமைதியையும் சமாதானத்தையும் நிலைகுலை செய்யாமல் இருப்பதற்காக 1979ஆம் ஆண்டு 48ஆம் இலக்க பயங்கரவாத தடை சட்டம் தற்காலிக ஏற்பாடு கொண்டு வரப்பட்டது.